வெற்றி தலைவர் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில இந்த 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 அறிவிப்பு வந்து வந்தது. அதாவது தாய்மாமன் தங்கத்தான சீர்வரிசை அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து 1 கிராம் தங்க மோதிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து ஒரு அரசு ஆஸ்பத்திரியில 4,5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் பேர் குழந்தைகள் வந்து பிரசவிக்கின்றன. அவங்களுக்கு வந்து கணக்கு பண்ணோம்னா வருஷத்துக்கு 650 கோடி ரூபாய் வருது. இந்த 650 கோடி ரூபாங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து கடந்த திமுக ஆட்சியில அவங்க திட்டங்களுக்கு ஒதுக்கும் போதே கமிஷனும் சேர்த்து ஒதுக்கும். 650 கோடி இல்ல சார், 755 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 4 கோடியே 41 லட்சம் தங்க மோதிரங்கள் வாங்குவதற்கான டெண்டரை கோரிக்கை விட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 5,725 ரூபா ஒரு கிராமுக்குங்கிற கணக்கு பண்ணியிருக்காங்க. அப்ப 700 கிட்டத்தட்ட 800 கோடி கணக்கு பண்ணி ஒரு எதிர்காலத்துல ஒருவேளை தங்கம் ரைஸ் ஆனாலும் நம்ம அந்த ஸ்கீமை வந்து விட்டுறக்கூடாது, இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்குற ஃபண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூடுதலாவே பண்ணிருக்காங்க. ஏன்னா 4,5 இன்னைக்கு 13,000 ரூபாய் ரேட்டு கணக்கு பண்ணா 650 கோடி தான் வருது. அவங்க அதுதான் சார், ரொம்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட போய் நிற்கும் இது. இப்போ 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த தங்க மோதிரம் தருவது எதற்காக அப்படின்னு நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தா கூட இது மக்கள் நலன் சார்ந்ததா இல்ல கட்சியின் நலன் சார்ந்ததாங்கிறதான் கேள்வியா. ஏழ்மையில் இருப்பவரும் போறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் தன் மகன் பிறந்த பின்னாடி தன் மகள் பிறந்த பின்னாடி ஒரு சின்ன தாயத்தாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் தாயத்து மாதிரி செஞ்சு போடுவாங்க. 1/2 கிராம் 1 கிராம் அதுல வந்துட்டு அதையும் செய்ய முடியாதவங்க மாந்த கயிறுன்னு ஒரு கயிறு கட்டுவாங்க, வெறும் கயிறை. சோ அத வந்து எப்படின்னா தலைவர் வந்து மக்களோட மக்களா நின்று பண்றாரு, பாக்குறாரு. அந்த பாக்குறதன் பார்வையில 1 கிராம் வந்து தங்க மோதிரம் போடும்போது அந்த தாயின் மனது வந்து பூரிப்படையும், அவங்க வந்து ஒரு சந்தோஷம் அடைவாங்க. இப்ப அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போறவங்க கிடையாது, பிரைவேட்டுக்கு போறவங்களுக்கு எல்லாம் நம்ம போட போறது இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவிக்கிற ஏழை தாய்மார்களின் மனத்தை குளிர வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் பண்றாரு. இதோட வரி வருவாயை பெருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கடந்த ஆட்சியில வந்து ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து கமிஷன் சேர்த்து ஒதுக்குவாங்க. இங்க அப்படிலாம் கிடையாது. யாரு கேட்டாலும் லஞ்சம் கேட்டா என்னை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உணவுத்துறையில இருந்து எல்லா துறையிலுமே வெளிப்படைத்தன்மை இருக்கு. இப்ப இந்த வரி வருவாயை பெருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து கனிம வளம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா செயல்பட்டாவே போதும். டாஸ்மாக், வணிக வரி, பத்திரப்பதிவு, முத்திரைத்தாள், பால்வளத்துறை இதெல்லாம் சிறப்பாக செயல்பட்டாவே, கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் இதெல்லாம் இல்லாம இருந்தாவே 650 கோடி 721 கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. இன்னைக்கு கவர்மெண்ட் 13.18 லட்சம் வந்து கோடி கடன்ல இருந்தாலும் அதற்கு ஆண்டு வட்டியா வந்து 65,000 கோடி கட்டினாலும், ஆனா அதையும் கட்டிட்டு இந்த மக்கள் சேவையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள நிர்வாக ஸ்திரத்தன்மையுள்ள ஒரு ஆட்சி இங்க நடக்கிறதுனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்கிறது நான் பாக்குறேன். ஆனா இந்த திட்டம் வந்து அவசியமான ஒன்று. அது செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள். எங்களது வழிகாட்டிகள் ஒருத்தர் 67, 77 வந்து அந்த 2 தலைவர்களையும் நாங்க எடுத்துக்கிட்டதுனால அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப சந்தோஷம்.